எஸ்ஐஆர்னா என்ன நினச்சிக்கிட்டீங்க? ஒரு எம்பியாக இருந்தவனுக்கு அறிவு இருக்காது, அதிகார திமிர், ஃப்ராடே வந்து தேர்தல் கமிஷன் தான். இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய தப்பை செய்கிறோமே. இப்போ பிஜேபி எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப துணிச்சலாகிடுச்சு. வெட்கமே இல்லாத ஒரு தேர்தல் ஆணையம். எவ்வளோ பேர் திட்டியாச்சு, காரியெல்லாம் துப்பியாச்சு. வேற யுக்தியில் வர்றான். என்னன்னா ஓட்டர் லிஸ்ட், ஓட்டு போடுறவனே காலி பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு. இல்லை எஸ்ஐஆருங்கிறது அவங்க சொல்கிற அர்த்தம் இல்லை. நான் வச்சிருக்கிறது என்னன்னா, என்ன சார் அர்த்தம்? செலக்டிவ் இன்க்ளூஷன்ஸ் அண்ட் ரிமூவல்ஸ். கெஜ்ரிவால் போட்டியிட்ட தொகுதியில் 39,000 வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு. எப்படிங்க ஜெயிக்க முடியும்? ஒரு ஆண்மை இல்லாத கட்சி பிஜேபி. எப்படி கொள்ளைப்புறமாக எப்படி எவனும் காலி பண்ணலாம்? ஃப்ராடு பண்ணுறத தவிர வேறு வேலை கிடையாது. ஏன்னா நியாயமாக ஜெயிக்கணுங்கிறதுல அவங்க இதே கிடையாது. என்ன அயோக்கியத்தனம் பண்ணியாவது ஜெயிச்சிடணும். ஏன்னா வந்து அவங்களுக்கு குறிக்கோள் எல்லாம் வந்து திமுக இல்லை. இப்போ இந்த அமெரிக்காவில் ஒரு நடிகை நடிக்கிற சார், அந்த ஃபோட்டோவை போட்டு கிட்டத்தட்ட 22 ஓட்டு நம்ம போட்டிருக்காங்க சார். எப்படி சார் அது வெளிப்படையா? அதுதான் சார். இப்போ புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் மற்றும் தமிழக ஆம் ஆத்மி கட்சியின் தலைவர் திரு வசீகரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். வாக்காளர் திருட்டு அப்படிங்கிற ஒரு சம்பவம் இன்னைக்கு இந்தியா முழுவதும் ரொம்ப பிரதிபலிக்குது. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இப்போ சமீபத்தில் நடந்த பீகார் தேர்தலில் ஒரே எம்பி, முன்னாள் பாஜக எம்பி ஒரு ஆள் 2 மாநிலத்தில் ஓட்டு போட்டிருக்காரு. அதை கூட சேர்ந்து 2 பேர் சேர்ந்து ஓட்டு போட்டிருக்காங்க. அடுத்த கட்ட நகர்வா இன்னைக்கு தமிழ்நாடு தேர்தலுக்கு இன்னைக்கு எஸ்ஐஆர் திட்டம் வந்திருக்கு. முதல்ல இந்த வாக்காளர் திருட்டை எப்படி சார் பார்க்குறீங்க? இந்த நாட்டை ஆள்றதே ஒரு திருடர்கள். திருடர்கள் வந்து என்ன செய்வாங்க? திருட தான் செய்வாங்க. இதை நாங்கள் வந்து இன்றைக்கி சொல்லலை, நாங்கள் வந்து ரொம்ப காலமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு எம்பி வந்து பேர் என்ன, ராகேஷ் சின்ஹாங்கிற ஒரு பிஜேபி எம்பி, முன்னாள் எம்பி. ஒரு எம்பியாக இருந்தவனுக்கு அறிவு இருக்காது. என்ன ஒரு இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய தப்பை செய்கிறோமே. இப்போ பிஜேபி எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப துணிச்சலாகிடுச்சு. தைரியமாக போல்டாக சொல்ல முடியாது. நாளைக்கு மோடி கூட 2 இடத்துல ஓட்டு போட தயாராகிடுவார். ஏன்னா ஒரு எம்பிங்கிறது அவரும் எம்பி தானே. ஆக என்னன்னு கேட்டால், ஏன்னா அவங்களுக்கு அந்தளவுக்கு துணிச்சல், அதிகார திமிர். ஏன்னா வந்து அவங்க எங்கேயுமே ஜெயிக்கலை. அவங்க இந்தியாவில் அவர்கள் முறையான வெற்றி இல்லை, அதே ஃப்ராடு. அவர்கள் வந்து நம்ம சொல்லலை, அவங்க பேர் என்ன, நிர்மலா சீதாராமனுடைய கணவரே சொல்கிறார். ஆமாம், இவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னா. ஒரு திருட்டு கூட்டம் இந்தியாவை ஆளுது. அந்த திருட்டு கூட்டத்தில் எப்படி எதிர்பார்க்க முடியும்? இது 2 ஓட்டு இல்லை, இன்னும் எத்தனை ஓட்டு எங்கெங்கே போட்டிருக்காங்கன்னு இன்னும் நோண்டி பார்த்தா தெரியும். கண்டிப்பாக. இப்போ இது கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இது ஆம் ஆத்மி, ஏன்னா டெல்லியில் வந்து ப்ரூஃபோடு போட்டிருக்காங்க. எங்களுடைய முன்னாள் அமைச்சர் சௌரப் அவர்கள் தான் இதை கண்டுபிடிச்சி அதை குற்றம் சொல்லியிருக்கிறார். டெல்லியிலையும் ஓட்டு போட்டிருக்காங்க. பீகார் இடைத்தேர்தல் இப்போ நேற்று பொது தேர்தல், அது பொது தேர்தலையும் வந்து ஓட்டு போட்டிருக்கிறாங்க. ஆமாம், அவர் மட்டும் இன்னும் 2-3 பேர் தெரிஞ்சது. இப்போ தெரியாது எவ்வளோ. இதுக்கு தான் பயந்தது. என்னடா இந்த திருட்டு கும்பல் இந்த நாட்டையே கபலீகரம் செஞ்சுக்கிட்டு இருக்குது. 19 எஸ்ஐஆர்னு ஒரு பேர் இல்லை. எஸ்ஐஆர்னால் என்ன நினச்சிக்கிட்டீங்க? எஸ்ஐஆருங்கிறது அவங்க சொல்கிற அர்த்தம் இல்லை. நான் வச்சுருக்கிறது என்னென்னா, என்ன சார் அர்த்தம்? செலக்டிவ் இன்க்ளூஷன்ஸ் அண்ட் ரிமூவல்ஸ். இவங்க போவாங்க, ஒரு செலக்ட் பண்ணுவாங்க. இவங்கெல்லாம் நமக்கு ஓட்டு போட மாட்டாங்க, அவங்களெல்லாம் தேர்ந்தெடுத்து அவங்களெல்லாம் நீக்கிறது, ரிமூவல் பண்ணுறது. நம்மளை ஓட்டு போடாமல் டக்கு நிற்கிறது. ஆமாம். அவன் சிறுபான்மையாக இருக்கலாம், தலித்துகளாக இருக்கலாம். சில இடங்களில் பெண்கள் வந்து ஏமாற்றிடலாம், பெண்களை ஓட்டு போட்டுற ஏமாற்றிடலாம். அப்படிங்கிறதுல இதுக்கு வந்து செலக்டிவ் இன்க்ளூஷன்ஸ் அண்டு ரிமூவல்ஸ் தான் இது வந்து தேர்தல் கமிஷன் வந்து, அதாவது தேர்தல் கமிஷன் தான் நடத்துது. இது வேற யாரும் வந்து இந்த வேலியே பயிர் மேய்ஞ்சிச்சுன்னு சொல்லுவாங்கல்ல. ஆமாம். இந்த ஃப்ராடே வந்து தேர்தல் கமிஷன் தான். அவன் எம்பி அனுமதிக்கிறதா இருந்தாலும் யாருமே அவங்களுக்கு தெரியும்ல. கண்டிப்பாக. என்ன, ஏன்னா இதை வந்து எல்லாம் அப்பட்டமாக வெட்கமே இல்லாத ஒரு தேர்தல் ஆணையம். எவ்வளோ பேர் திட்டியாச்சு, காரியெல்லாம் துப்பியாச்சு. மத்திய அரசினுடைய சுப்ரீம் கோர்ட்டே திட்டுது. நீங்கள் செஞ்சது தப்பு, மொத்தமாக கொண்டு வந்து காட்டுன்னா காட்ட மாட்டேன், லிஸ்ட்டை கொடுன்னா கொடுக்க மாட்டேன். இப்படி ஒரு கேவலமான ஒரு உலகத்திலே எல்லா ஜனங்களும் காரி துப்பக்கூடிய ஒரு அரசு தான் இந்த பிஜேபி அரசு. ஆனால் மானங்கட்ட அரசு. கொஞ்சம் கூட அதுக்கு சூடு சொரணையோ இந்த மாதிரி வருதே, இந்த மாதிரி நடக்குதே, மக்கள்லாம் பேசுகிறானே. ஏன்னா ஒரு அடிப்படை ஜனநாயகத்திலே நம்பிக்கை இல்லாதவங்க அவங்க. உண்மைதான். கான்ஸ்டியூஷன், அரசியல் சாசன சட்டத்துக்கே எதிரானவங்க. அவங்க எப்படி நியாயமாக நடப்பாங்க? ஆக இது வந்து எங்களுக்கு ஒன்று ஆச்சரியம் இல்லை.
ஏற்கனவே பீகாரில் எத்தனை பேர் நீக்கியிருக்கிறாங்க? 65 லட்சம் பேரை நீக்கிறதா இது தகவல் இல்லையா? ஆமாம். என்ன அவர் ராகுல் காந்தியும் பாவம் ஒன்று ஒன்றா போய் சொல்லி தான் பார்க்குறாரு. இதை வந்து அவங்க இது ராகுல் காந்தியுடைய மிஸ்டேக் தான் நான் சொல்லுவேன். இல்லை, என்ன மிஸ்டேக் சார் அவரோட மிஸ்டேக்? இது வந்து ரொம்ப காலதாமதம். நாங்கள் வந்து முன்னாடியே சொல்கிறோம் மிஷினில் திருடுறாங்கிறப்பெல்லாம் இந்த கட்சி காங்கிரஸ் கட்சி வாயே திறக்கலை, எந்த இதுவுமே இல்லை. நாங்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் சத்தம் போட்டுட்டு இருக்கிறாரு, நாங்கள் கொண்டு போய் மிஷினை கொண்டு போய் அந்த ஓட்டு மிஷினே மாடலை கொண்டு போய் தேர்தல் கமிஷன்லேயே போய் வச்சு செஞ்சு காட்டுறோம். இது வந்து ஃப்ராடு பண்ண முடியும் அப்படிங்கிறது வாய்ப்பு இருக்குல்ல, நடந்திருக்கு, நடக்குதுன்னு காட்டுறோம். அப்போவும் இந்த காங்கிரஸ் வாய் திறக்கல. இப்போ கடைசி கட்டத்தில் தான். ஆனால் இது புது வகையான ஒரு திருட்டா இருக்கு சார். நீங்கள் மிஷினை தான் குறை, நாங்கள் அப்படி தான் நினச்சோம். கரெக்ட் தான், நீங்கள் கேட்குறது நல்ல கேள்வி. நாங்கள் வந்து நினச்சோம், எல்லாருமே நினச்சோம் மிஷினில் ஏமாத்துறான். இவன் என்ன புரிஞ்சுக்கிட்டா, சரி மிஷினை கண்டுபிடிச்சிட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற யுக்தியில் வர்றான். என்னன்னா ஓட்டர் லிஸ்ட் ஓட்டு போடுறவனே காலி பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு இல்லை? ஆமாம், ஓட்டு மிஷினை வேணா செக் பண்ணிக்க, கரெக்டாக தான் இருக்குது இல்லை அப்படின்னு என்ன பண்ணிட்டா லிஸ்ட்டில் போய் இது தெரியல. இல்லைன்னா டெல்லியில் வந்துங்க அரவிந்த் கெஜ்ரிவால் போட்டிட்டு தொகுதியில் நாங்கள் அப்போவே சொல்லிட்டோம். அப்போ நாங்கள் தோத்தா பரவாயில்லன்னு தானே காங்கிரஸ் இருந்திருக்கு, கூட்டணிக்கு தோக்கட்டும்னு தானே இருந்திருக்குது. டெல்லி சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் கத்துன்னு கத்துறோம். என்னடா இந்த மாதிரி எல்லா தொகுதியிலும் 4000 ஓட்டு, 5000 ஓட்டு, 10,000 ஓட்டு, அரவிந்த் கெஜ்ரிவால் போட்டியிட்ட தொகுதியில் 39,000 வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு, எப்படிங்க ஜெயிக்க முடியும்? அதானே. ஆனால் கருத்து கணிப்பு ஃபுல்லாக திரும்ப மீண்டும் ஆம் ஆத்மி தான் வரும்னு சொல்லி கருத்து கணிப்பு வந்தது, எல்லாம் வந்தது. நாங்களாம் நம்பிக்கை தான் இருந்தோம். ஆக இவன் வந்து இப்போ அதே தான் இப்போ வந்து பீகார் இப்போ என்னன்னு கேட்டால் அவன் முடியாத இடங்கள்லாம் இப்போ அந்த எஸ்ஐஆருங்கிற பேரில் சாருங்கிற ஒரு மரியாதையாக, சார்னா மரியாதையான வார்த்தை, அதை கூட மரியாதை இல்லாத ஒரு பேராக்கி விட்டான் அதை. ஆமாம், சார்னா மிக உயர்வானது, வெள்ளைக்காரன் சாருமா என்ன அவங்க உருவாக்கி வச்சது. என்ன சார் துரை வந்திருக்கிறாருமா, சார்னா அவ்வளோ பெரிய இது. அதெல்லாம் மட்டமாக்கி அந்த எஸ்ஐஆருங்கிற பேரில் எவ்வளோ சொல்லியும் கேட்காம எப்படி எங்களை வந்து டெல்லியில் இதை பண்ணி எங்களை தோக்கடிச்சிட்டான். ஏன்னா இது எங்களை வந்து பல விதத்தில் எங்களை காலி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறான். ஏன்னா அவங்களோட டார்கெட் வந்து காங்கிரஸ் இல்லை, காங்கிரஸ் தான் தேரவே இல்லையே. எந்த தேர்தலில் போனாலும் தோத்துக்கிட்டு தானேங்க இருக்கிறீங்க என்ன. அப்போ என்ன நினைக்கிறான், மக்கள் வந்து ஒரு ஆல்டர்னேட்டாக ஆம் ஆத்மியை எடுத்துட்டான் டெல்லியில். ஏன்னா குறுகிய காலத்தில் கட்சி ஆரம்பித்து ஒரு டெல்லியை கைப்பற்றி, டெல்லி இல்லாமல் பஞ்சாபையும் கைப்பற்றி 15 வருஷம் கார்பரேஷனை கையில் வச்சுருந்த டெல்லி கார்பரேஷனை கைப்பற்றதோடு இல்லாமல் மோடியினுடைய கோட்டைக்கே போயாச்சு. ஆமாம், அங்கே போய் 5 சீட்டு, அவங்க கோட்டையிலே ஒரு ஓட்டையை போட்டாச்சு, 5 சீட்டு. இப்போ நடந்த சமீபத்தில் நடந்த பை எலெக்ஷனே நாங்கள் தான் ஜெயித்தோம், கோவா வரைக்கும் வந்துட்டோம். எல்லா ஸ்டேட்லேயும் வந்து என்னென்னு கேட்டால் ஆம் ஆத்மிக்கு ஒரு அவேர்னஸ் ஏற்படும். இதுதான் பொறுத்துக்கொள்ள முடியாமல் ஊழல் எதிர்த்து தானடா கட்சி ஆரம்பிச்சிங்க, உங்களை ஊழல் செஞ்சதாகவே சொல்லி உங்களை காலி பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தை வச்சு எல்லாத்தையும் வச்சு என்ன எங்களை வந்து என்ன நாங்கள் வந்து நேர்மையான கட்சி, ஊழல் செய்யக்கூடாதுன்னு வந்தவங்க நாங்கள். அப்படி இருக்கிற நாங்கள் வந்து ஊழல் செய்வோமா? அதே ஃபார்மேட் தான் இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு சார். டாஸ்மாக் ஊழல் அப்படின்னு சொல்லி இப்போ இங்கே வந்திருக்கு. இப்போ அதே பாயிண்ட் ஆஃப் வியூ இங்கே தமிழ்நாட்டே அதுதான் டார்கெட் பண்ணுவாங்களா எப்படி சார்? ஆமாம், இப்போ என்னன்னு கேட்டால் தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு இன்னும் நிரூபிக்கப்பட்ட குற்றவாளிகள் யாரும் இல்லை. இப்போது ஜெயலலிதான்னு சொன்னால் அவங்க தண்டிக்கப்பட்ட குற்றவாளி, ஊழல் செஞ்சதா, அது அளவுக்கு மீறி சொத்து வச்சுருந்தது, எல்லாம் தண்டிக்கப்பட்டார். அதை பற்றி அவனும் பேச மாட்டேங்கிறான். யாராவது ஏதாவது கலைஞர் கருணாநிதி மேலே ஏதாவது இருக்கா, ஏதாவது ஒரு ஊழல் நிரூபிக்கப்பட்டிருக்கா? இல்லை திமுக யாருக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கு சொல்லு. அப்படி இருக்கும்போது இதை வந்து நான் கிட்ட ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறான். ஊழல் மிகுந்த கட்சி, ஊழல் மிகுந்த கட்சி, ஊழல் மிகுந்த கட்சி, ஊழல் மிகுந்த, இது எல்லாரும் சாதாரணமாக உள்ளவங்க கூட பேசுகிறான். ஏன்னா ஒன்று எல்லாரும் இவன் நினச்சான்னு சொன்னால் எல்லாரும் மேலேயும் வழக்கு போட முடியும். நீங்கள் நினச்சா உங்கள் மேலே போட முடியும், என் மேலே போட முடியும், திடீர்னு என்னை தூக்கிட்டு போயிட முடியும். இல்லை அது மாதிரி அதுக்கப்புறம் ஆமாம், அதுக்கப்புறம் நீ எப்போ விசாரிச்சு எப்போ சொல்லி அது நீ இந்த ஜெயிலில் பாருங்கள். சத்யேந்திர ஜெயின்னு எங்களுடைய அமைச்சர் ஜெயிலில் தூக்கி போட்டாங்க. அவர் தொழில் பண்ணும்போது எப்பயோ ஏதோ டிரான்சாக்ஷனில் உள்ள பிரச்சனைன்னு சொல்லி அவர் கைது பண்ணி 3 வருஷம் அவர் உடல்நிலையே சரியில்லாமல் போயிட்டார். அவரை இப்போ விடுதலை பண்ணியிருக்கிறாங்க. விடுதலை பண்ணும்போது கோர்ட் என்ன சொல்லுது, எந்த ஆதாரமும் இல்லை. அப்புறம் எதுக்குங்க 3 வருஷம் உள்ள வச்சிங்க? அவன் 3 வருஷத்துக்கு என்னங்க இருக்குது? இதுதாங்க கெஜ்ரிவாலுக்கு நடந்தது. ஏதோ 100 கோடி தேர்தல் நேரத்தில் எங்கே வந்துச்சா, யாது வந்துச்சா, கட்சிக்கு வந்துச்சா, இவர் நேரடியாக தொடர்பு இல்லையா, எந்த இதுலேயுமே இல்லை. ஒரு வழக்கை போட்டு, ஏன்னா தேர்தல் வருது, பிரச்சாரம் வருது வேறு. ஏன்னா அவனுக்கு வந்து ஒரு ஆண்மை இல்லாத கட்சி பிஜேபி.
எப்படி கொல்லைப்புறமா எப்படி எவனும் காலி பண்ணலாம், அது மாநில வாரியாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக எந்த கட்சிகள் வந்தால் அந்த கட்சியை உடைக்கிறது, சிதைக்கிறது, நாசம் பண்ணுறது. இப்போ தமிழ்நாடு அதிமுக தமிழ்நாடு முடிஞ்சிடுச்சு. அதிமுக அப்படிப்பா டான்ஸ் ஆடி ரோட்டில் அலைஞ்சிட்டு இருக்கிறான். இருந்தால் என்ன தெரியும், என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல், யார்கிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியாமல், இன்றைக்கி ஒரு பேச்சு, நேருக்கு பேச்சு. நேற்று வந்து அந்த கூட்டத்துக்கு வர்றாங்க. எந்த கூட்டத்துக்கு? அனைத்து கட்சி கூட்டத்துக்கு. அனைத்து கட்சி கூட்டத்துக்கு. எதுக்கு அந்த கூட்டம் போட்டது? அந்த கூட்டத்துக்கு ஜெயக்குமார் வர்றாரு, முன்னாள் அமைச்சர். கேட்குறோமே, சரியாக கேட்குறோமேன்னு தோணவண்ணா, ஏன் இது முதலமைச்சர் தலைமையில் இந்த கூட்டம் நடக்கணும், முதலமைச்சரில் வந்திருக்கணும் அப்படிங்கிறாரு. நான் கேட்குறேன், முதலமைச்சர் வரல, நீ வந்திருக்க கூடாது, எடப்பாடியில் வந்திருக்கணும். ஆமாம், நீ ஏன் வர்ற? முதலமைச்சர் வந்திருக்கணும், எதிர்கட்சி தலைவர் வந்திருக்கணும் இல்லையாங்க? பிரச்சனை உனக்கு, நாட்டுக்கு தானே. ஆக இது போல் எதையாவது கேட்கணுங்கிறதுக்கு வர்றது. ஆக இந்த ஓட்டு திருட்டு இதை வந்து நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டோம், தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம். ஏன்னா இதை வந்து இன்னைக்கு காங்கிரஸ் எடுத்த மாதிரி அன்னைக்கே எடுத்திருந்துச்சுன்னா இந்த 2வது இதுக்கே வந்திருக்காது. பிஜேபி அன்னைக்கே முன்னாடியே இவங்க இதை வந்து முன்னாடியே எடுத்திருந்தாங்கன்னா இன்னைக்கு திரும்ப ஏற்கனவே 5 வருஷம் மாட்டிக்கிட்டு முழிச்சோம். இவனை எப்படா விரட்டுறதுன்னு தெரியாமல் இருந்தோம். திருப்பி அடுத்த 5 வருஷத்துக்கு இந்தியாவை ஆள்வதற்கு காங்கிரஸ் தான் காரணம். இந்த இதை வந்து முன்னாடியே நாங்கள்லாம் சொல்லும் போதே அப்போ வந்து அதை சீரியஸாக எடுக்கலை. ஓட்டு மிஷினில் நடக்கும்போதே தடுத்திருந்தா லிஸ்ட்டுக்கு வந்திருக்குமா? ஆனால் இப்பவும் ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. கடந்த வருடம் ஹரியானா தேர்தலில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரே வீட்டில் 502 வாக்காளர் இருந்ததா இப்போ ஓட்டு போட்டிருக்காங்க. அதுதான் ஃப்ராடு எல்லாம் அவர் வந்து இப்போ வேலை முடியல, நடந்து பார்த்தாரு. சென்னையிலே கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும். அதுவும் இந்த மக்கள் திரும்பி பார்க்குற மாதிரி இல்லை. ஒரு என்ன ஒரு இது போயிடுச்சு மக்கள்கிட்ட, வந்து ஒரு அனுதாபமோ, நடக்கிறாங்களே, உண்மையாக வர்றாங்களேங்கிறதெல்லாம் இப்போ போயிடுச்சு. அதெல்லாம் என்ன அது வந்து அதில் அவர் பண்ண முடியல. அப்புறம் தான் யோசிச்சு தான் பார்த்து தான் சரி நம்ம இப்படிலாம் பண்ண, அவர் ஓட்டு மிஷினில் கை வைக்க அப்போவே பேசியிருந்தால் இது ஒரு எல்லைக்கு வந்திருக்கும். ஏன்னா ஒரு பெரிய கட்சி, இந்தியாவே ஆண்ட கட்சி, 100 வருஷத்துக்கு மேற்பட்ட ஒரு கட்சி, எத்தனையோ முதலமைச்சர்களை பார்த்த கட்சி, எத்தனையோ கவர்னர்களை பார்த்த கட்சி, ஜனாதிபதிகளை, பிரதமர்களை எல்லாம் பார்த்த ஒரு மாபெரும் கட்சி, ஏன் இந்த இஷ்யூவை முன்னாடி எடுக்கலை? நாங்கள் சொல்லும் போதெல்லாம் எடுக்கலை. அப்போ நாங்கள் தோக்கட்டும், பண்ணட்டும், அடுத்ததில் முடியட்டும் இப்படின்னு அவங்க காலம் தாழ்த்தினதுனால தான் 2வது முறையாக பிஜேபி ஆட்சியை கைப்பற்றியது. அவங்களுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததே காங்கிரஸ் தான். நான் பொதுவாக பேசுகிறேன், நியாயத்தை தான் பேசுகிறேன். இது கொஞ்சம் அவங்க சீரியஸாக எடுத்திருந்தாங்கன்னா இன்னைக்கு இந்த இப்போவாது முழிச்சுக்கிட்டாங்களேன்னு சந்தோஷப்படுறோம். இப்போ முழிச்சோம். இப்போ பாருங்க ஒரு எல்லை தாண்டி போச்சு. கோர்ட்டு சொல்றதை கேட்கறது இல்லை, அவங்க சொல்றது தான் கோர்ட்டு கேட்குது. நீ உங்ககிட்ட தான் அஃபிடவிட்டை உங்களை போடுங்கிறான், பிரமாண பத்திரம் நீ போடுங்கிறான். அவன் பண்ண தப்புக்கு நம்ம போடணுமா? ஆக இவ்வளோ எவிடன்சஸ்லாம் எவ்வளோ எடுத்து கொடுக்குறாரு, பாராட்டுக்குரிய விஷயம். ஒன்று எடுத்து கொடுக்குறாரு, எல்லாம் பண்ணுறாரு. இருந்தாலும் இன்னைக்கு அது டெல்லியில் நடந்த எக்ஸ்பெரிமெண்ட்டு, அது முன்னாள் எம்பி அது தமிழ்நாட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. நடக்குமா சார்? இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரை நடக்குமா? நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படி சார்? ஏன் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? எதிர்த்து இதை வந்து சட்ட ரீதியாக எதிர்த்து ஜெயிச்சிட முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவங்க எல்லாமே அவங்க கையில் இருக்குது, அவ்வளோ ஈஸியான்னு தெரியல. இது ஜனங்க வந்து இந்த ஒரு மாதத்தில், ஏன்னா இப்போ பெரிய அரசியல் கட்சின்னா இன்றைக்கி திமுக தான் இதை எதிர்க்கிறது இல்லை தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு. அப்போ அவங்களால மட்டும்தான், அவங்க கட்சிக்காரர்களால் மட்டும்தான் தடுக்க முடியும். அதிமுக ஒரே இருக்குதா சார்? இது என்னது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இப்படி இதை பண்ணி, ஏன்னா இப்போ அவங்களுக்கு தானே கூட்டணியில் இருக்காங்கல்ல, ஏன்னா அவங்களுக்கு இந்த இன்னொன்று அந்த அவங்க அடிப்படை அறிவு எவருக்கும் இல்லை. எடப்பாடி அவன் வந்து திமுக காலி பண்ண பிஜேபி வரல, அதிமுக காலி பண்ண தான் வந்திருக்காரு. அவன் என்ன பண்ண போறான்? சேர்த்து ஒன்னையும் சீட்டு குறைக்க போறான். இது பண்ண போகிறது திமுகவுக்கு மட்டும் பாதிப்பு இல்லை, அண்ணா திமுகவே பேரதி திமுக அது பாதிக்காது. அவங்க கரெக்ட் பண்ணிடுவாங்க. திமுக மேக்சிமம் வந்து அவங்க திரு ஸ்டாலின் வந்து ரொம்ப முன்னெச்சரிக்கையான இதில் முதன்மையானவர். ஏன்னா அந்த தொகுதி மறுவரை, பாராளுமன்ற தொகுதி மறுவரையில் முதல்ல அவர் தான் குரல் கொடுத்தார். எல்லாம் தமிழ்நாடு அனைத்து கட்சி கூட்டங்கள்லாம் நடத்தினார். எல்லாம் எதிர்கட்சியில் உள்ள மாநில முதலமைச்சர்கள் எல்லாம் வரவழைச்சார் உட்பட. இதை வந்து பெரிய இஷ்யூ ஆக்கினார். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் சைலண்ட் ஆச்சு அது. அதே மாதிரி இப்போ அடுத்தது
இந்த இஷ்யூஸு. இந்த மாதிரி ஒவ்வொரு இஷ்யூக்கும் ரொம்ப தைரியமாக என்ன ஹேண்டில் பண்ணுறாரு. அதை எதுக்கிறதுல, பிஜேபி எதுக்கிறதுல அந்த அதாவது தமிழ்நாட்டு மக்களுடைய இந்த பிரச்சனை இப்போ ஓட்டுங்கிறது முக்கியமானதுங்க. கண்டிப்பாக சார். இன்றைக்கி நிறைய பேர் வந்து இளைஞர்கள்லாம் நிறைய ஓட்டு போட முன் வர்றாங்க. முந்திலாம் அவேர்னஸ் ரொம்ப கம்மியாக இருந்தது. இதை வந்து இன்றைக்கி இவர் வந்து எனக்கு தெரிஞ்சு இதை மக்கள் இயக்கமாக மாற்றிடுவார். ஆனால் அதுக்குள்ளே இவங்க வந்து என்னென்ன ஃப்ராட் பண்ணலான்னு, ஏன்னா அவங்களுக்கு ஃப்ராடு பண்ணுறத தவிர வேறு வேலை கிடையாது. ஏன்னா நியாயமாக ஜெயிக்கணுங்கிறதுல அவங்க இதே கிடையாது. என்ன அயோக்கியத்தனம் பண்ணியாவது ஜெயிச்சிடணும். அதுக்கு இன்றைக்கி அதிமுக ஃபீல்டு அவுட் ஆயிடுச்சு ஏறக்குறைய. ஏன்னா வந்து ஒரு கட்சியை வந்து எப்படி நாசம் பண்ணுறதுன்னா அதுக்கு எடப்பாடி கிட்ட கற்றுக்கணும். ஒரு மாபெரும் கட்சி, தமிழகத்தில் ஒரு எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்ட கட்சி, இந்தியாவில் அதிக இடங்கள் திமுக வந்து ஒரு சீட்டுக்கு கொண்டு வந்து நிறுத்தினவர். கண்டிப்பாக. அப்பேற்பட்ட கட்சியை வந்து இன்னைக்கு நாசமாக்கி நடுரோட்டில் விட்டார். இப்போ அது அந்த அடையாளமே இல்லாமல், அந்த அதிமுகவை அடையாளம் இல்லாமல் ஆக்கப் போகிறார் எடப்பாடி இந்த தேர்தலில். என்ன அதனால தான் வந்து இவங்க என்ன பண்ணலாம், இது வந்து அவர் சந்தோஷம்தான் படலாம். எஸ்ஐஆரை வந்து தடுக்கலைன்னா முதல் ஆபத்து யாருக்குன்னா எடப்பாடிக்கு தான். ஏன்னா வந்து அவங்களுக்கு குறிக்கோள் எல்லாம் வந்து திமுக இல்லை. அடுத்த தேர்தலில் அதிமுகவை கபலீகரம் செய்து அடுத்த தேர்தலில் கைப்பற்றுவது தான் பிஜேபி திட்டம். எல்லா மாநிலத்திலும் அதான் சார் நடக்குது. அடுத்த தேர்தலில் கைப்பற்றிடணும். மேக்சிமம் போயிடுவான் எல்லாரும். ஏன்னா கட்சி இருந்தால் தான், இல்லைன்னா திமுகவுக்கு வர முடியாது. மேக்சிமம் இன்னைக்கு இது வரைக்கும் பாருங்கள் வரலாறுல அதிமுக ஜெயலலிதாவுக்கு பிறகு கட்சியில் எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டாங்க, எவ்வளோ பேர் ஒதுக்கப்பட்டாங்க. பெரும்பாலும் யாரும் திமுகவுக்கு வரல. இப்போ தான் உணர ஆரம்பிச்சிருக்கிறாங்க இப்போ லீடர்ஸ் எல்லாம். ஏன்னா வழி இல்லை அப்படின்னுங்கிறத இந்த திராவிட சிந்தனையில் உள்ளவங்க அந்த நெருக்கத்தில் இருந்த இவங்க தான் இங்கே வர முடியுது. இப்போ புதுசாக வர்றவங்களாம் வர தெரியல. கண்டிப்பாக இவங்க எல்லாமே எங்கே போவாங்க, அவங்கள கவர்றதுக்கு தான் இன்றைக்கி பிஜேபி அவங்களுக்கு நன்மைகளை செஞ்சு பணத்தை கொடுத்து எதையாவது பண்ணி பதவிகளை கொடுத்து இப்போ அவங்கள அங்கே கொண்டு அதானே வித்து. நயினார் நாகேந்திரன் யார்? அதிமுக தானே. அப்புறம் தலைவராக இல்லை, தலைவராகவே வரலையா? அதே பெரிய சான்று. அதிமுக தான் அதிமுகவை கபலீகரம் செய்வதில் தான் நயினார் நாகேந்திரன். அதுதான் பெரிய சான்று. அது அதனால் வந்து அது கரைஞ்சிரும். அதிமுக கம்பெனி க்ளோஸ். என்ன இது அது கொஞ்சம் தனியாக நின்றுனாலும் ஜனங்களுக்கு கொஞ்சம் அதை காப்பாற்றிருப்பாங்க. பொதுமக்களே வந்து ஒரு எதிர்கட்சி தேவை அப்படின்னு நினச்சி காப்பாற்றிருப்பாங்க. இது அங்கே போனால் யாருமே காப்பாற்ற முடியாத இடத்துக்கு போயிட்டார். என்ன அதிமுகவை காப்பாற்றவே முடியாத இடத்துக்கு இப்போ எடப்பாடி தன்னை நகர்த்திக்கிட்டார். அதனால சான்சஸ் கிடையாது. இப்போ அந்த அமெரிக்காவில் ஒரு நடிகை நடிக்கிற சார், அந்த ஃபோட்டோவை போட்டுக்கிட்டது 22 ஓட்டு நம்ம போட்டிருக்காங்க சார். எப்படி சார் அது வெளிப்படையா? அதுதான் சார். இப்போ இது நடிகையினுடைய படத்தை வச்சு 25 இடத்துல 23 இடத்துல போட்டிருக்காங்கங்கிறீங்க. இது வந்து தெரிஞ்சது சார். இன்னும் தெரியாமல் எவ்வளோ பண்ணியிருக்கிறான், என்னென்ன பண்ணியிருக்கிறான் அப்படிங்கிறது. இதைத்தான் நம்ம தமிழ்நாடு கொஞ்சம் எல்லாருமே ரொம்ப விழிச்சுக்கணும்னு நம்ம சொல்கிறோம். இப்போ தமிழ்நாட்டோட ஏதோ நடிகை போட்டால் போட்டு 30 ஓட்டு போட்டாலும் போடுவாங்க இல்லை? இது இல்லை, எல்லாரும் ஓட்டு எதையும் பண்ணுவாங்க அவங்க. இப்போ தேர்தல் எதுக்கு சார்? இப்போ இந்த எஸ்ஐஆர் என்னத்துக்கு? ஜனவரி மாதம் பண்ணியிருப்பீங்க. பொதுவாகவே அவங்கவுங்களும் வந்து அவங்களுடைய ஓட்டு போச்சுன்னு வேணும்னா 18 வயசு ஆகிட்டா தாராளமாக பதிவு பண்ணலாம், ஓட்டு போடலாம். அதே மாதிரி ஒரு டெத்து இறந்துட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டெலீட் பண்ணிக்கலாம். இது நடந்துகிட்டு இருக்கு, ஒவ்வொரு வருடமும் நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நான் என்ன கேட்குறேன், இன்னும் அவசரம் இங்கே வந்து இப்போ வந்து கேட்டு அது ஒரு மாதத்தில் பண்ணிடுவீங்க. பண்ண முடியுமா சார்? சான்ஸே கிடையாது. தவறு தான் பண்ணலாம். அதுக்கு தான் வர்றாங்களா? தவறு தான் பண்ணலாம். வேறு என்ன பண்ண? ஒரு மாதம் நீங்கள் கம்ப்ளீட்டாக 8 கோடி மக்கள் வாழ்கிற இடத்துல 6 கோடிக்கு மேலே உள்ள வாக்காளர்கள் இருக்கிற இடத்துல எவ்வளோ பேரை டெபுட் பண்ணாலும் நீ எப்படி பண்ணுவேன்? ஒரு மாதத்தில் முடிய வாய்ப்பா? ஏன் என்ன அர்ஜென்ட் உனக்கு? எலெக்ஷன் முடிஞ்சவனு பண்ண இந்த எலெக்ஷன் இதில் ஓட்டேன். ஒரு எலெக்ஷன் இத்தனை எலெக்ஷன் ஓடலையா? இப்போதான் 24 எலெக்ஷன் முடிஞ்சிச்சு. ஒரு வருஷம் தான் கேப்பு. அதுக்குள்ளே எப்படி வாக்காளர்கள் மாறி இருக்காங்களா எப்படி சார்? அதுக்குள்ளே மாறி எக்கச்சக்கமாக மாறி போச்சு. இவன் வந்து இன்க்ளூட் பண்ணுறதுக்கு நிறைய பேரை கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து விட்டுருக்குறாங்க. அது நம்ம சில பேர்லாம் தொடர்ந்து நம்ம சில அரசியல் இயக்கங்கள்லாம் இது கூடாதுன்னு கத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் இவங்க வந்து கொல்லைப்புற வாசலில் உள்ளே போடுறவங்க தன்னுடைய பிஜேபி இப்போ வந்து என்னன்னு கேட்டால் இப்போ பிஜேபியை வந்து கொண்டு வந்து உள்ளே திணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அதுக்கு எல்லாரையுமே காலி பண்ணி வருவாங்க. அதனால் வந்து நம்ம அதை ஒரு கவனமாக இருக்கணும், விழிப்புணர்வும் இருக்கணும். ஏன்னா வந்து அந்த எஸ்ஐஆர் எனக்கு தெரிஞ்சு அவன் வந்து இதை பின்வாங்க மாட்டான். கண்டிப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆவார் அப்படி சார்? இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க.
இன்னொரு விஷயம் சார், இப்போ பீகாரில் வந்து கிட்டத்தட்ட 60 லட்சம் வாக்காளர்கள் இல்லைன்னு நீக்கினாங்கல்ல, அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் வாக்காளர் தமிழ்நாட்டுக்கு வந்தால் சொல்லப்படுதா சார்? ஆமாம், வந்துக்கிட்டே தானே இருக்கிறாங்க. டெய்லி ரயில்வே ஸ்டேஷன் சென்ட்ரல் ஸ்டேஷன் போய் பாருங்கள், அப்படியே கூட்டம் கூட்டமாக கல்கத்தா ஹவுரா ஸ்டேஷன் மாதிரி ஆயிடுச்சுங்க அது. சென்ட்ரல் ஸ்டேஷன். ஆமாம், கூட்டம் அவ்வளோ தூரம் அலைமோத ஆரம்பிச்சு. எல்லாருமே அங்கே டெல்லி ஒரே ஹிந்தி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஒன்று பெரிய அளவில் வந்துருச்சு. ஆக என்னன்னு கேட்டால், அதாவது வர்றது தப்பு இல்லை சார். இந்தியா வந்து சுதந்திரம் எல்லாருக்கும், எல்லா மாநிலத்துக்கும் எல்லாரும் போகலாம் வரலாம், எல்லாத்துக்கும் அந்த இதெல்லாம் இருக்குது. ஆனால் திட்டமிட்டு குடியமர்த்தி அவர் வாக்காளர்களை மாத்துறத ஒரு தேர்தலுக்காக திருப்பி அவங்க போயிடுவாங்க, இருக்க போகிறதில்ல. இங்கேயே செட்டில் ஆகிறதுலாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இல்லை, இந்த தேர்தலுக்காக அவங்கள எல்லாரையும் கொண்டு வந்து வச்சு இங்கே வந்து அவங்க இது ஒரு ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக ரொம்ப நாளாக பிளான் பண்ணி சொன்னாங்க. அதான் ஆர்எஸ்எஸ் உடைய திட்டம். அவங்க இன்னும் காலங்காலத்துக்கு வேலை பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. இன்னொரு பற்றி இப்போ அது இதானே இப்போ தான் நான் சொல்கிறேன்ல, அவங்க திட்டம் வந்து இந்த தேர்தலில் திமுக இல்லை, அதிமுக தான். இந்த தடவை நிச்சயமாக அடுத்தது திமுக வந்துருங்கிறது தான் அவங்களுடைய கணக்கு. இல்லை, இவங்க வந்துடும், அவங்கள பற்றி கூட இவங்களுக்கு கவலை இல்லை, பேசுவாங்க. திமுக பற்றி கூட கவலை இல்லை, அதை பற்றி கவலை இல்லை. அவங்களுக்கு அண்ணா திமுக தான் கவலை. டார்கெட்டு அண்ணா திமுக க்ளோஸ் பண்ணி கம்பெனி க்ளோஸே பண்ணியே ஆகணும். என்ன, இவங்க எதிர்கட்சி அந்தஸ்துக்கோ இதுக்கோ இந்த தடவை வந்துடணும். இந்த தடவை அவர் பேரம் பேசுறது எல்லாமே பாருங்கள், எல்லாம் மழுங்கிடுச்சு ஏறக்குறைய. அதிமுகனுடைய வீரியம் இருக்கா? ஒரு ஒரு அதிமுக ஜெயலலிதா இருந்தால் எப்படி இருக்கும்? இந்த தேர்தல் எப்படிங்க இருக்கும்? ஒரு கம்பீரமாக இருக்கும். அந்த வேகம் இருக்கா? இந்த அதிமுக தொண்டர்களை பார்த்தா நான் வருத்தப்படுறேன். கட்சி எப்படி இருந்த ஒரு கட்சியை கொடுத்து எப்படி இருந்தவன் எப்படி ஆயிட்டாங்கிற மாதிரி அதை வந்து நாசமாக்கிட்டார். ஆக வந்து இனி வந்து அதிமுகவை நிமிர்த்துவது வந்து எத்தனை பேர் ஓபிஎஸ் வந்து சேர்ந்தாலும் சரி, சசிகலா வந்து சேர்ந்தாலும் சரி, என்ன டிடிவி தினகரன் சேர்ந்தாலும் சரி, இது காப்பாற்ற யாராலையும் முடியாது. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. மிக்க நன்றி சார்.